ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய இன்றைய இறைவாக்கு அன்னை மரிக்கு காபிரியேல் அதிதூதர் கடவுளின் செய்தியை கடவுள் மனிதராய் பிறக்க இருக்கிறார், உம்முடைய சுதந்திரமான ஒத்துழைப்பு அவசியம் என்று கேட்கிறார். கடவுள் நம்மோடு பிறக்கப் போகிறார். இந்த கடவுள் நம்மோடு பிறக்கப் போகிற இந்த செய்தியை அன்னை மரி ஏற்றுக்கொண்டு வான்படைகளின் கடவுளை தன்னுடைய வயிற்றில் சுமக்க கடவுள் அனுமதி கேட்கிறார். இந்த உலகத்தினுடைய சக்தியையும் இந்த உலக உயிர்களினுடைய சக்தியையும் ஆளுகின்ற வான்படைகளின் கடவுளின் வல்லமையை வயிற்றில் தாங்குவது சாதாரண விஷயம் அல்ல. பயப்படுகிறார் அன்னை மரி. ஆனால் அதிதூதர் அஞ்சாதீர், கடவுள் உன்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உன்மீது நிழலிடும். இந்த வேலையை செய்வதற்கு கடவுள் உன்னோடு உதவி செய்வார், உனக்கு தேவையானதை செய்து முடிப்பார். அன்னை மரியனுடைய வாழ்க்கையில் கடவுள் தனக்கென்ற ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், தனக்கென்ற ஒரு காரியத்தை நிறைவேற்றினார். இன்றும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் வழியாய் அவர் தனக்கென்ற ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார், திட்டம் திட்டி வைத்திருக்கிறார். இவரின் சார்பாக அல்ல, அவரின் சார்பாக அல்ல, மாறாக நம் வழியாய் கடவுள் தனிப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார். அந்த திட்டம் அவருடைய விருப்பத்தின்படி அழகாக நிறைவேறும். அதற்கு நம்முடைய ஒத்துழைப்பு அவசியம். எனவே ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்ற மனோபாவம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்ற மனோபாவம், நம்முடைய வரலாறு அவரால் வரையப்பட்டிருக்கிறது என்ற நிதர்சன உண்மையை ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வரைந்து வைத்திருக்கின்ற வரலாற்றில்தான் நாம் நடந்து போகிறோம் என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றில் நடப்பதற்கு நமக்கு தேவையான சக்தியையும் வல்லமையையும் ஆற்றலையும் அவரே தருவார் என்பதுதான் இந்த அன்னை மரியினுடைய மங்கள வார்த்தை ஜெப உணர்வில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அன்னை மரியைப் போல ஆகட்டும் என்று சொல்லி கடவுளின் அருளோடு ஒத்துழைப்பதுதான் கடவுள் நம் வழியாய் செய்ய இருக்கின்ற மகத்துவ மாண்புமிக்க செயல்கள் வெளிப்பட நாம் ஒத்துழைக்க வேண்டியது. அவற்றை செய்ய தொடர்ந்து கடவுளின் அருளை கேட்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை வழிநடத்தி காப்பதற்காக நன்றி, எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி. கோலும் நெடும் கழியும் எங்களை தேற்றி காப்பாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. சிலுவை எங்களுக்கு முன்னால் செல்கிறது. அந்த சிலுவையை பார்த்து கொண்டே எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாய் நாங்கள் நடக்கவும், இந்த உலகத்திலும் எங்களோடு தங்கியிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்றையும் நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். அந்த வரலாற்றின்படியே தான் எங்கள் வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளும் நகர்கின்றன என்ற உண்மைத்தன்மையை உணர்ந்து வாழ வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.